நீங்க யாருங்க? இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவர் மாத்திரம் இருந்தால் உங்களை எப்படி தேவன் நேசிப்பாரோ அப்படித்தான் இப்பொழுது அவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த உணர்ச்சியிலேருந்து தான் பாட்டு வருது. உணர்ச்சி எங்கேருந்து வருது? அவருடைய அறிவை பார்க்கும்போது, ஒரு ஞானத்தை பார்க்கும்போது, ஒரு கேரக்டரை பார்க்கும்போது அப்படியே பெருகிட்டு. அதான் சொல்கிறேன், அவரையே நோக்குங்கள். எபிரேயர் 12 சொல்கிறாங்க, ஓ கிறிஸ்து இயேசுவையே நோக்கி பாருங்கள். அவரை பார்க்க பார்க்க அப்படியே இளமை திரும்பிடும். உங்களுக்கு இளமை திரும்பிடும். நான் சொல்கிறேன், ஆமாம். முடியெல்லாம் கருப்பாக ஆரம்பி இயேசு நாமத்தில். வளராத இடத்துல முடி வள. Be connected with God. விசுவாசம் என்பது தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்வது. விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வது. விசுவாசம் என்பது தேவனுடைய குணத்தை புரிந்து கொள்வது. அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து ப்ராக்டிஸில் ஜெயிக்கிறீங்க. மோர் ஃபெய்த்து, கான்ஸ்டன்ட் ஃபெய்த்து, ஸ்ட்ராங் ஃபெய்த்து. அடுத்து ஃபெய்த் இஸ் எ கேரக்டர். அதான் விசுவாசம் எதில் வருது? வரத்துலேயும் வருது. விசுவாசம் கனியிலையும் வருது. விசுவாசம் ஆவிக்குரிய ஆயுதத்துலேயும் வருது. சர்வாயுத வர்க்கத்துலேயும் வருது. விசுவாசம் என்ன கேடகம். அடுத்து வரங்களில் வருது. விசுவாசம் என்கிற வரம். விசுவாசம் என்னவா? வரம். ஒரு கர்த்தர் சொன்னார், ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் உங்களுக்கு. வரங்கள் வந்து ஒரு வரத்தை வச்சு நீ இன்னொரு வரத்தை வாங்கிக்கலாம். ஒரு கிரேஸை வச்சு இன்னொரு கிரேஸை வாங்கலாம். பைபிள் சொல்லுது. அன்றைக்கி சொன்னார், அவன் அந்த 2 தாளந்தை வைத்து வேறே 2 தாளந்தை சம்பாதித்தான். ஜெபிச்சா எனக்கு ஒரு வரம் இல்லை சார், ஆனால் ஜெபிச்சா கர்த்தர் பதில் தருவாருன்னு வரம் மட்டும், அதை மட்டும் எனக்கு இருக்குது. அந்த விசுவாசம் மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வச்சு ஜெபிச்சா தருவாருன்னு நம்பிக்கை இருக்குல்ல, அதை வச்சு எது தரணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிடலாம். இப்போ ஜெபிச்சா தருவாருன்ற ஒரு வரத்தை வச்சு நீங்கள் விசுவாசம்ன்ற ஒரு வரத்தையும் வாங்கிடலாம். ஜெபிச்சா தருவார்ன்ற வச்சு சுகமாக்கும்னு ஒரு வரத்தையும் வாங்கிடலாம். ஜெபிச்சா தருவான்ற வச்சு விசுவாச வரத்தை வாங்குறீங்களே, விசுவாசம் வரம் வந்தவொடனே அந்த விசுவாச வரத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி சுகமளிக்கிற வரத்தை நீங்கள் வாங்கிடலாம். ஸோ தேவன் ஒவ்வொரு ஃபெய்த்லேருந்து ஒரு பின் பாயிண்ட் லூப் ஹோலை கொடுத்து அடுத்த கிஃப்ட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. ஒரு கிஃப்ட்ல இருந்து லூப் ஹோல் கொடுத்து அடுத்த கிஃப்ட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. யூ கேன் ஏர்ன் ஆல் த கிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஒன் கிஃப்ட் டு அனதர் கிஃப்ட். எவ்வளோ நல்லவர். அந்த கிருபையிலே வளருங்கள் அப்படின்னு இருக்கு, வளர்றது. ஸோ ஓகே, அதனால் என்ன சொல்ல வரேன்னா வந்து விசுவாசம் என்பது ஒரு குணம். பவுலுக்கு அது தைரியம் வந்துச்சான். பை ஃபெய்த். ஒன்றை செய்வதற்கு தைரியம் வேண்டும், ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கு தைரியம் வேண்டும், ஒன்றுமே செய்யாமல் இருப்பதற்கும் தைரியம் வேண்டும். ஆமேன், ஆமேன். பயந்து போய் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற வேற, தைரியமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற வேற. தைரியமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற அப்படி இருந்திருக்கீங்களா? என் வாழ்க்கையில் பெரும்பான்மை என்னால் அப்படி தான் போய்ட்டுருக்கு. அப்படியே என்ன ஆயிடுறேன், வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறேன். என்ன ஆண்டவர் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பாட்டுக்கு ஏதாச்சும் இடக்கூடமாக செஞ்சிடக்கூடாது, அதனால் அமைதியாக இருக்கிறேன். இப்படி நம்புறீங்க. உங்களை கைவிட்டுறாரு அவர்? பிசாசு மேற்கொள்ள விட்டுருவாரா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிக வித்தியாசமான திருப்பு முனைகள் எல்லாம் நீங்கள் அவரை நம்புகிறதற்காகவே நடக்கிறது. மற்றவர்கள் அதை வரங்கள்னு சொல்லலாம், அல்லது சாபங்கள்னு சொல்லலாம், வாட் எவர் இட் மே பி. இது ஏன் நம்ம நடக்குது? நீங்கள் தேவனை நம்புறதுனால தான் உங்களுக்கு நடக்குது. அவ்வளோ சாதாரணமாக நடக்காது, தேவன் நம்புறதுனால நடக்குது. எல்லாருக்கும் நடக்காதது உங்களுக்கு நடக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரே நம்பி இருக்கிறனால. சில நேரம் எல்லாருக்கும் நடக்கிறது உங்களுக்கு நடக்காது, அதுவும் தேவனை நீங்கள் நம்பி இருக்கிறனால. அவன் நம்மளை நம்பியிருக்கான் ஏரியா, நீ அந்த சாதா பீஸ் எல்லாத்துக்கும் வச்சிட்டியா? ரைட்டு, அவனை விட்டு அவனை நான் பார்த்துக்கிறேன், கைத்தறி கூட தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாங்களாம். வேகமாக சவுல் தட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது தான் அவருக்கு வைக்காதானே சாமுவேல். அவனுக்கு தனியாக ஒன்று எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன். அந்த பீஸை கொடுத்து, இது உனக்குன்னே நான் எடுத்து வச்சேன்டா, சாப்பிட்றேன்டா. பிகாஸ் யூ ஆர் சோசன்.
அதனால் நீங்கள் ஐயோ அது நடந்திருக்கு, அவருக்கு நடந்துருக்கு, எனக்கு நடக்கல சொல்லவே கூடாது. ஜஸ்ட் பி சைலண்ட். நீங்கள் யாருங்க? இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவர் மாத்திரம் இருந்தால் உங்களை எப்படி தேவன் நேசிப்பாரோ அப்படித்தான் இப்பொழுது அவர் உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார். நம்பர் கூட்டிட்டாங்க, அதனால் நான் வந்து கொஞ்சமாக நேசிக்கிறேனாரா? ஆதாமை எப்படி நேசிச்சாரோ அந்த உலகத்தில் ஒருத்தர் தான் இருந்தான், அதே மாதிரி தான் எனக்கு ஜஸ்டின் நேசிக்கிறாரு. கையை தட்டுங்க கொஞ்சம்.